இந்த திருட்டு திமுக சேர்ந்த கொத்தடிமை ஆகிய வைஷ்ணவியை தான் இந்த வீடியோ நம்ம போட்டு பழக போறோம். இந்த பொண்ணு எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஜென்மன்றது இந்த வீடியோல முழுசா பாருங்க. முடிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்றதுமா ஒரு ஃபாலோ பண்ணிக்கி. 43 குழந்தைங்களும் கவலைக்கிடமா இருக்கிறாங்க. 10வது அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து வயிற்றுச்சில இருக்கிறாங்க. நீ என்னடானா இப்படி ஒரு கேவலமான ட்வீட் பண்றாங்க. என்னன்னா நேத்து இந்த அம்மா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாங்களாம். பார்த்தது மட்டும் இல்லாம இவங்க போய் பேசினாங்களாம். எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு வந்து ஊசி போட்டது, அதாவது ஊசி போட்டது மட்டும் தான் எனக்கு வலிச்சுது, அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே தெரியல, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளம்பர மாடல் கொத்தடிமையாக இந்த வைஷ்ணவி அவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க தன்னுடைய எக்ஸ்தலம் மூலமா. உனக்கு எல்லாம் ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நீ அந்த கட்சியில இருக்கவே மாட்ட. ஆனா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. உன்னையெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே எங்க கட்சிக்காரங்க வந்து கிழிச்சுக்கு போட்டாங்க. நீ எல்லாம் ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் அப்படின்றது அவங்களுக்கு எல்லாம் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு போல. உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நீ இப்படிதான் வந்து ட்வீட் பண்ணுவியா? பேசலாம், அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கணும். அம்மா நான் போய் குழந்தை போய் பார்த்தேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ஆறுதல் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இருக்கிற ஏரியால இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நம்ம தானே ஃபர்ஸ்ட் போய் முட்டு கொடுக்கணும், எப்படியாவது இந்த ஒரு விஷயத்த போய் பாசிட்டிவா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவ்வளவு ஒரு கேவலமா இது ரைட்டிங் பண்ணும் போது உனக்கெல்லாம் வந்து மனசு உறுத்தல. அப்படி எவ்வளவுதான் காசுலாம் வாங்குவீங்க மனசாட்சிக்கு விரோதமா பேசுறதுக்கு? உங்களெல்லாம் இதுக்கப்புறம் மனுஷங்களா பாக்குறதே வேஸ்ட். நீங்களா மனுஷங்களே கிடையாது, வேற ஏதாவது ஜந்து நீங்களாம்.